அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. சித்தர்கள் ஜீவ சமாதி அடைகிறாங்க. இயற்கை மரணத்தை விட்டு செயற்கை மரணம் அவங்களே ஜீவ சமாதி அடைஞ்சு சித்தியாடுறாங்க. சரி, இந்த 18 உபதேசம் நம்ம பெற்றால் அந்த இது நமக்கு எனக்கு வருமா? அவங்க பிறந்த உடனே அது ஆன்மீகத்தில் போயிட்டாங்க, அதையே நாடி வாழ்ந்தாங்க. நீ எல்லாத்தையும் ஆண்டி அனுபவிச்சுட்டு இங்கே ஒரு சட்டி எடுத்துன்னு வந்து நிற்கிற. நீ ஜீவ சமாதிலாம் உங்களுக்கு கிடைக்காது, மரணம் தான் கிடைக்கும். மரணம் தான். அதனால் சித்தரையும் உன்னையும் ஒன்றாக்காது. அவன் வீடு வாசலை விட்டுட்டு ஊரை வாழ்ந்துக்கின்னு இருந்தான். நீ எங்கள் அப்பா செத்து போட்டா நான் பாடமே பண்ணலன்ட்டு உனக்கு எப்படி ஜீவ சமாதி கிடைக்கும்? இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். அவன் நிலையும் நம்மளையும் ஒன்றாக்கக்கூடாது. நம்ம தகுதி வேறு, அவன் தகுதி வேறு. அவன் உயர்ந்த தகுதி. அவன் கடவுளோடு உறவாடின்னு இருந்தோம், நம்ம கூட்டத்தோடு உறவாடின்னு இருக்கிறோம். அதனால் நமக்கு எதை செய்தோமோ அதான் நமக்கு கிடைக்கும். அவன் எதை செய்தானோ அது கிடைச்சிது. அதனால் ஞானிகளையும் சித்தர்களையும் நம்ம கூட சேர்க்க முடியாது. நமக்கு அந்த தகுதியும் கிடையாது. நம்ம பொண்டாட்டி இல்லாத புள்ளை இல்லாத வாழவே முடியாது. அவன் அதெல்லாம் விட்டுட்டு தூரம் போய் வாழ்ந்தான். அம்மா செத்து போய் அம்மா ரமணர் உட்காந்துங்கிறார். அம்மா அழுவது, நீ ஒரு பிராமண பையன்டா, எல்லாத்தையும் அறுத்து போட்டு கோமணம் கட்டின்னு உட்காந்துங்கிற, நீ எங்கள் பேச்சு கேட்க வேணாம், நீ சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்குறோம், வீட்டுக்கு வாடான்ட்டு. அவர் எழுதி கொடுக்குறாரு, நீ வந்த வழியை பார்த்து நீ போ, நான் வந்த நீ சொல்லுவே உங்கள் அப்பா செத்து போட்டாருன்னு பாடமே பண்ணலன்றிய. அப்புறம் உனக்கு ஜீவ சமாதியை பற்றி என்னத்துக்கு? உங்களுக்கு ஜீவ சமாதின்னா நான் விளையாட்டு நினச்சிக்கினீங்களா? பல பிறவிகள் தேவை அதுக்கு. ஒரு பிறவியில் அவங்க ஜீவ சமாதி அடையலை. மக்கள் கூட உறவாடாமல் வாழ்ந்தான் அவன். கடவுள் கூட உறவாடி வச்சுனான். நமக்கு ஜனம் இல்லைன்னா அந்த வீட்டில் ஒரு 5 லட்சம் 10 லட்சம் 50 லட்சம் போட்டு வீட்டை கட்டுறான். தனியாக பாடுறான், நான் படுக்க மாட்டேன்றான். ஒரு நாயான கூட வச்சுக்க நம்ம அவ்வளோ பயந்துட்டு வாழ்கிறான் இவன். அவன் காட்டில் மிருகத்தோடு வாழ்ந்தான் அவன். அவனையும் நம்மளையும் ஒன்றாக்காதீங்க. தரம் தெரியணும். முதல்ல பணக்காரனையும் பிச்சைக்காரனையும் ஒன்றாக்கிடக்கூடாது. அது மாதிரி அவன் பணக்காரன் கோடி கோடியாக வச்சுங்கிறவன் சித்தனுங்க ஞானிகள். நம்ம ராப்பிச்சக்காரன் மாதிரி நம்ம எதுக்கும் உதவ மாட்டோம். ஆசை, பாசம், காமம், இந்த 3க்கு தான் நம்ம உதவுவோம். வேறு எதுக்கும் வரும். ஆண்டவனை வழிபாட நமக்கு தெரியாது, நம்மளால் அது முடியாது. அதை வழியை நம்ம விரும்புறதும் இல்லை, பயம் வருது. அதனால் உங்களால் எது முடியுமோ அதை செய்யுங்க. நம்ம சும்மா உபதேசம்லாம் வாங்காதீங்க, வேஸ்ட்டாக. உபதேசம் வாங்கி நம்ம அதால் பயன் பெறதுக்கு முடியாதுப்பா, முடியாது. காரணம் சொல்லவே கூடாது இந்த விஷயத்தில். காரணம் சிறு தொண்ட நயனார் சிவபெருமான் மார்வத்தில் சாமியாராக உட்காந்துங்கிறாரு. கேட்குறாரு, புள்ளக்கறி சமைச்சு போட்டால் நான் சாப்பிட்றேன்றாரு. நீ அறுப்பி அவன் புள்ளைய? அவரால் முடியும். புள்ளைய பொண்டாட்டி பிடிச்சி தலையா அப்பா அம்மா கழுத்தை வெட்டி கறி ஆக்கி வச்சுட்டாரு. அப்படி இருந்தாங்க மகான்கள். இந்த மனுஷனுக்கு ஒன்றே ஒன்று, இந்த ஆசை பாச காமம், இந்த 3ல் வாழறவங்க கடவுளோட வாழ விரும்புறதே இல்லை. இந்த பாதையில் போகும்போது பொண்டாட்டி பார்த்தா வெறுப்பாக்குது, பணத்தை பார்த்தா வெறுப்பாக்குதுன்னு எனக்கு பயம் வருது. ஐயோ நம்ம எல்லாத்தையும் விட்டுவிடும் போலக்குதுன்ட்டு. எதுக்குப்பா இதுக்கு வரணும்? கடவுள் எப்பாவது என்னை தேடுதுன்னு சொன்னார். நீ செய்த கர்ம வினைக்கு கடவுளை தேடிங்கிறீங்க, நீங்கள் செய்த பாவத்தை திக்கிறது கடவுளை தேடிங்கிறீங்க. அதிலேயே செய்ய முடியாத பாவத்தை பண்ணும்போது எதுக்கு இதெல்லாம்? அதே போல கரு ஊமத்தை ஏகாந்தத்தை பாரேனோ, கரு ஊமத்தை ஏகாந்தத்தை பாரேனோ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கரு ஊமத்தையா? அது ஏகாந்தத்தை பாரேனோ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது என்ன சாமி? ஏகாந்தத்தை பாரேனோ அதான் சாமி, கரு ஊமத்தைன்னு குறிப்பிடுறாரு. ஆமாம், எதுக்கு அதுக்கு அவர் கரு ஊமத்தைன்னு சொல்கிறது? கரு நெல்லின்னுவாங்க, கரு ஊமத்தைன்னுவாங்க. இப்படி அந்த பொருளுக்கு ஒவ்வொரு பொருளாக ஒரு விதமாக அதை சொல்லுவாங்க. அது எதுன்னு சொன்னால், அந்த பொருளுக்குள்ளே 5 விதமான சுவை இருக்கும். அறுசுவை இருக்கும் இல்லையா? அந்த அறுசுவையும் அந்த ஒரு பொருளுக்குள்ளே இருக்கும். உள்ள ஒரு நேரம் புளிக்கும், ஒரு நேரம் கசக்கும், ஒரு நேரம் இனிப்பாக இருக்கும். எந்த பொருள்? இந்த பாடத்தின் மூலிமா நம்ம மேல்நிலைக்கு போகும்போது நமக்கு மேலே இருந்து சில விஷயங்கள் இறங்கும். அதோட சுவை எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி இருக்கும். அது யாருக்கு அக்கப்படும் அப்படின்னு சொன்னால், கரு ஊமத்தை போனால் எப்படி இருக்கும்? ஊருக்கு வெளியே இருக்குமா, ஊருக்குள்ளே இருக்குமா? வீட்டு துளசி செடி வச்சுக்கலாம், வீட்டு ஊமை செடி வச்சுப்பாங்களா? வச்சுக்க மாட்டாங்க. அதை போல் ஒரு மனுஷன் ஊருக்குள்ளே வாழ்ந்தாலும் யாருக்குள்ளே ஒட்டாமல் வாழ்ந்தால் இப்படி ஒரு நிலையை அவங்களால் அனுபவிக்க முடியும். அதை தான் அவர் அங்கே சொல்ல வர்றாரு. ஊருக்குள்ளவே இருக்கணும், யாருக்கூட ஒட்டுவும் இல்லாமல் உறவும் இல்லாமல் இருந்து பழகணும்.
பழகனா இப்படி ஒரு நிலை ஒருத்தருக்கு சித்திக்கும். அது ஒரு அமிர்தனும். இந்த எல்லா சுவையும் வரும். ஆனால் வர சுவையெல்லாம் அதுவாக நினச்சக்கூடாது, வர சுவையெல்லாம் முடிங்கிடவும் கூடாது. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது ஃபோன் பண்ணி கேட்டு எனக்கு இப்படி நடக்குதே என்ன பண்ணுறதுன்னு கேட்டு தெரிஞ்சு அதை என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னு சொன்னால் சில விஷயமும் விஷமாக மாறும், அதுக்கு நம்ம தேவையில்லாத உபத்திரவமாக மாறும். அப்போ அப்படி ஒரு வாய்ப்புகள் வரும்போது நமக்கு உள்ளே நடக்கும்போது நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும், தெளிவுபடுத்திக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த இடத்துல. அப்புறம் காகபுசுண்ட இந்த நேத்திரத்தில் காகம் போல் நிற்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் ஏன் நேத்திரம்னா என்ன, காகத்தையா அதுக்கு குறிப்பிடுறாரு? அவர் என்ன சொல்கிறாருன்னா, காகத்தின் கண்ணீரெண்டில் பார்ப்பது ஒன்றே தான் வரும். ரெண்டு கண்ணு ஒன்று தான் பார்க்கும். கண்ணுன்னவோ ரெண்டு தாங்குது. ஆனால் ஒரு காகம் எங்கே பார்க்கணும்னா ஒரே இறையை தான் ரெண்டு கண்ணும் பார்க்கும். அதை போல் உன்னோட பார்வையும் நீ எங்கே பார்க்கணும்னா அதுக்கு தான் சொல்கிறாரு, இந்த ரெண்டு கண்ணாக பார்க்கும்போது உலகத்தை பார்க்கும். இந்த ரெண்டுத்தையும் ஒரே பொருளை பார்க்கும்போது எங்கே பார்க்கும்? ஒரு பொருள் உருவ மையத்தை ஒன்றை பார்த்தா மட்டும்தான் அந்த பார்வைக்கு அந்த சக்தி கிடைக்கும். அப்போ காகம் இறை தேர்றதுக்காக அப்படி பண்ணுதுப்பா. அதை போல் உன்னோட இருப்பிடத்தை நீ தெரிஞ்சுக்கணும்னா அந்த காகத்துக்கிட்டேருந்து நீ அதை கற்றுக்கோ. கண்ணு ரெண்டாக இருக்கலாம், ஆனால் பார்வை என்ன இருக்கணும்? ஒரே பார்வையாக இருக்கணும். அங்கே 10 பார்வைக்கு வேலை இருக்காது. ஆரம்பத்தில் நான் உட்காந்து பாடம் பண்ணும்போது வெளிச்சம் இருக்கும். இது எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னா கொஞ்ச நாள் தான் இருக்கும். எரியக்கூடிய வெளிச்சம் கண்ணுக்கே தெரியாமல் எல்லாமே இருளாக மறையக்கூடிய நாளும் வரும். அப்படி ஒரு நாள் வரும். காரணம் என்ன? 2 பார்வை இங்கே ஒரு திசையில் போய் நிற்குது, 2 கண்ணும் ஒரு பொருளில் போய் மயங்கி நிற்கும்போது உலகம் மறைஞ்சு இருள் மயமாக நிற்கும். சரி, இப்படி இப்போ இருளே போகுமானா? இருளும் போகாது. ஒளி மறைஞ்சு இருள் வரும், இருள் மறைஞ்சு திரும்ப ஒளியும் வரும். இதெல்லாம் பாடம் கொடுக்குறவங்ககிட்ட நம்ம கேட்டு 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 தெளிவுபடுத்திக்கணும். அப்போ நாம் சில பொருள்கள்லேருந்து சில விஷயங்களை கற்றுக்குறோம். எல்லாமே இந்த இயற்கையில் இருக்குது. எப்படி வாழணும், எப்படி பார்க்கணும், உன்னோட நோக்கம் எப்படி இருக்கணுன்றதையும் இந்த காகத்துக்கிட்டேருந்து நீ கற்றுக்கலாம் அப்படின்றது தான். காகத்தோட கண்ணு வந்து 2 கண்ணுமே ஒரே பார்வையாக தான், ஒரே பொருளை நோக்கி தான் இருக்கும். தனித்தனியாக தனித்தனியாக பார்க்க முடியாது. சரி, அதோட இலக்கு ஒன்று தான். அதே போல் நண்பர் ஒருத்தர் பாடம் வாங்கினார். இந்த தேனி வந்து குழவியை வந்து தன்னுடைய உயிர் போகிறதுக்குள்ளேயும் மறுபடியும் ஒரு குழவியை உருவாக்குதுன்னு ஐயா சொல்லியிருக்கிறாரு. சித்தர் பாடல்லையும் சொல்லியிருக்கிறாங்க. அவருக்கு என்ன ஐயான்னா, அது முட்டையிட்டு தான் புழு எடுத்துன்னு வந்து அது உள்ளே வைக்குது. இது யார் பார்த்தாங்க, யார் வந்து இதை கண்டுபிடிச்சாங்க, எப்படி தேனி ஒரு குழவியை போய் எப்படி வந்து ஒரு புழுவை வந்து உருமாற்ற முடியும் அப்படின்னு அவருடைய கேள்வி. இதுக்கு கொஞ்சம் விளக்கம் தான் நல்லா இருக்கு சார். நல்ல கேள்வி தான். இந்த டவுட் வந்தோன்னா என்ன பண்ணோம், குழவி எங்கே கூடு கட்டிக்குதோ அந்த குழவி கூட நம்ம வச்சு பார்த்தா தெரிஞ்சிட போகுது. அங்கே முட்டை இருக்குதா, ஒரு புழுவோட கூடுக்குதா நாங்கள் தெரிஞ்சிடும். புரியுதுங்களா? அது என்ன பண்ணுது, அதால் சுயமாக ஒரு உயிரினத்தை உருவாக்க வசதி இல்லை, தெரியல. அப்போ ஒரு புழுவை தான் அது கொண்டு வருது. புழுவை கொண்டு வந்து ஒரு கூட்டில் அடைச்சிட்டு கூட்டோட வாசலையும் மூடிட்டு ஒரே வாசலை வச்சுட்டு அந்த புழுவுக்கு தன்னோட உசுரை கொடுக்குது. அதை நம்ம விந்து நேற்றுக்கலாம், வித்து நேற்றுக்கலாம், நம்ம எப்படி வேணால் கற்பனை பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? தன்னோட சக்தி எல்லாத்தையும் அந்த கொட்டக்கூடிய அந்த கொடுக்கில் வச்சு உள்ளே செலுத்துது. அப்போ அங்கே புழு வருமா குழவி வருமானா, எந்த சக்தி உள்ளே போச்சோ அந்த சக்தி வளர்ந்து இந்த புழுவை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடும். புரியுதுங்களா? அதை தான் அங்கே நடக்குது சாமி. அப்போ புழு வந்ததா குழவி வந்ததானா, குழவி கூடு கட்டுறதுக்கு ஒரு வீடு வேணும். காக்கா முட்டை போடுது, அதுவால் குஞ்சு பொறிக்க முடியும். ஆனால் குயில் முட்டை போடும், குஞ்சு பொறிக்குமா? தெரியாது. அதே நிலை தான் குழவிக்கும். சக்தி இருக்குது, ஆனால் அதுக்கு ஒரு உடம்பு வேணும். அந்த உடம்பு எங்கே போய் தேடும்? ஒரு புழுவோட கூடு தான் அதுக்கான சக்தி. அதில் போய் இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு இது அந்த சவுண்டை ரீங்காரத்தை கொடுத்து 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 கடைசியில் இது எதை கொடுத்ததோ அதுக்கு உயிர் வந்துடும், எது வச்சுனுக்குதோ அதுக்கு உயிர் போயிடும். அப்போ அந்த பொருளையே அது சாப்பிட்டு அது வளர ஆரம்பிச்சிடும். இதுதான் அங்கே நடக்குது. இன்னொரு கேள்வி சாமி, மனுஷனுக்கு மட்டும்தான் மனம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆமாம்.
இப்போ விலங்கினத்துக்கும் மனம் இருக்குதா சாமி? மனம் இல்லை, அறிவு இருக்குது. அறிவு அறிவு இருக்குது. இப்போ தாய்மை அறிவு இல்லாத பொருள் உலகத்தில் ஒன்றே இறைவன் படைக்கவே இல்லை. அது அதுக்கு தகுதிக்கு ஏற்ற மாதிரி அதை பயன்படுத்திக்கும் போகுது. இப்போ மாடை கட்டுறோம், அவுத்து விட்டுறோம், அது எங்கே வேணால் பேஞ்சிட்டு யார் தோட்டத்துக்கு வேணால் போகுமா? கரெக்டாக நம்ம தோட்டத்துக்கு தான் வரும், நம்ம பார்க்கலனா கூட. அப்போ அதுக்கு அறிவு இல்லைன்னா வருமா? அறிவு எல்லாத்தையும் வச்சுக்கிறான், சரி சாமி. ஆனால் சிந்திச்சு பார்க்கறதுக்கு வைக்கல, அது வாழறதுக்கு வச்சுக்கிறான் அறிவை. புரியுதுங்களா? இப்போ ஒரு மீன் வந்து என்ன பண்ணுதுன்னா குஞ்சு பறிச்சது. ஆமாம். ஏதாவது ஒரு ஆபத்து வரும்போது என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய வாயை திறக்குது. திறந்த உடனே மொத்த குஞ்சுகளும் தாயோட வாய் உள்ள போயிடும். ஆமாம். இப்போ அது அறிவுன்னு சொல்றதா இல்லை மனம்னு சொல்றதா சார்? அறிவு தான். இல்லை ஆபத்து வருதுன்னு சொல்லி குரல் கொடுக்குது. உயிருனாவே அறிவு சாமி. கல்லை தவிர, மண்ணை தவிர மற்ற எல்லாத்துக்குமே உயிர் இருக்குது, அறிவு இருக்குது. உயிர் உள்ள எல்லா பொருளுக்குள்ளேயும் அறிவு தூங்கி நிற்குது. அதுக்கு தேவைப்படும் போது அது பயன்படுத்திக்கும். மனம் இருந்தால் அது செய்யக்கூடிய. ஒரு மீன் போய் இன்னொரு மீனை சாப்பிடுது, இப்போ பாவ புண்ணியம் வருமா? யாராவது சொல்லிக்கிறாங்களா? இல்லையே. காரணம் என்ன? மனம் இல்லை. மனசுக்கு மீன் மனசுக்கு வச்சுட்டு இருந்தானா அது இன்னொரு மீனை சாப்பிட்டா பாவம். ஏன்னா அங்கே ஒரு உயிர் போதில்ல. அது அதுக்கு இல்லை, அது வாழறதுக்கு தேவையான அறிவை இறைவன் கொடுத்துருக்குறான். மனசை மட்டும்தான் இறைவன் மனசுன்னு கொடுத்துருக்கான். இப்போ ஒரு மரக்கொத்தி பறவை வந்து ஒரு மரத்தில் தொலையிட்டு ஆமாம், அந்த பழத்தினுடைய விதையை கொண்டு போயிட்டு அந்த மரத்தில் பறிச்சு வைக்குது. ஆமாம். இப்போ மனம் இருக்கிறதுனால தானே அது பின்னாடி வேணும். அதான் சொன்னேன், மனம் இல்லை, அறிவு. சரி சாமி. எல்லா உயிரிலும் அறிவு இருக்குது சாமி. இப்போ தொட்டாசி நீங்கள் போய் நான் தொடுறேன், ஏன் சுருங்கணும்? அப்போ ஏதோ ஒரு உணர்வு இருக்குதுல்ல, அந்த உணர்வுக்கு பேர் தான் சாமி அறிவு. இது எல்லாம் உயிரின்னு ஒரு பொருள் இருந்தால் அசையுதுன்னா அதுக்குள்ள அறிவு இருக்குதுன்னு அர்த்தம். அசையாமல் சும்மா கிடக்குதுன்னா மட்டும்தான் அதில் அறிவே இல்லாமல் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இதில் எதோ ஒன்றா எல்லா உயிரையும் சேர்த்துக்கலாம், கல் மண்ணை தவிர. அது மட்டும்தான் போட்டது போட்ட படிக்குது. மற்ற எல்லாத்துலேயும் அசைவு இருக்குது. தண்ணிக்கு உயிர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க சாமி. இப்போ தண்ணிக்கு உயிர் இருக்குது, நீ பேசுனா அது கேட்கும். சரிங்களா? இப்போ ஒரு முனிவர் வந்து தவம் இருக்கிறார். தவம் இருக்கும்போது அவர் ஒரு குடுவையில் தண்ணி வச்சுருந்தா உட்காருவார். ஒரு தண்டை வச்சுருப்பார், கையில் ஒரு குடுவை வச்சுருப்பார், அந்த குடுவையில் தண்ணி இருக்கும். இப்போ யாருக்கோ அவர் ஒரு மரம் கொடுக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுவார்? அப்போ அது சக்தி எது கடத்தின்னு கொண்டு போகுது? நீர் கொண்டு போகுது. யாரோ ஒருத்தர் சாபம் கொடுக்கணும், என்ன பண்ணுவார்? அப்படின்னா என்ன அர்த்தம்? தண்ணிக்கும் அறிவு உண்டு. ஏன்னா தண்ணி அசைகிற பொருள், அசையக்கூடிய எல்லா பொருளும் இறைவன் அறிவை கொடுத்துருக்குறான். மனசை மட்டும் மனுஷன் கொடுத்துருவான். அறிவையும் கொடுத்துருக்குறான், மனசையும் மனுஷனுக்கு கொடுத்துட்டான். புரியுதுங்களா? மற்ற எல்லா எதுக்கு பொருளுக்கும் மனசை கொடுக்கல, மனுஷனுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கான். அதனால்தான் இவன் செஞ்சாதான் பாவம் புண்ணியம் எல்லாம். மற்ற எந்த உயிர் செஞ்சாலும் பாவமும் கிடையாது, புண்ணியம் கிடையாது. அது வயிற்று பசி, அது சாப்பிடுது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நன்றி சாமி. நல்லது, ஆத்மானம்.